ரவுண்ட் 2 செகண்ட் மேட்ச். ரவுண்ட் 2 முதல் மேட்ச் நான் எடுக்கல. இந்த மேட்ச் யாராக பார்த்தீங்கன்னா ஈப்புத்தூர், இடமலைவட்டை புத்தூர் டேக்கிங் ஆன் திருவானைக்கோவில். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஈப்புத்தூர். அதே 4 ஓவர் ஃபார்மேட்டு, பவர் பிளே எதுவும் கிடையாது. 4 பவுலர், ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி பேட்ஸ்மேன் வீரமணி, அந்த எல்லாம் கார்த்தி இருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் தீபன். விக்கெட்டை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லேட்டாக வச்சுட்டாங்க. அந்த யாக்கிங் லென்த் ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ லெஃப்டி, டேஞ்சரஸ் லெஃப்டி ஆட்டமிலேருந்து வெளியே ஃபர்ஸ்ட் பால் ஒரு ட்ரீம் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் புதூருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் சுந்தர் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாங்க. செகண்ட் பால். மேலே மேலே ரொம்ப தூரம் மேலே ஏறி இருக்குன்னு சொல்லலாம். விட்டுட்டாங்க. 3 பேர் வந்து விட்டுட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் பாலும் விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி பந்து அமைஞ்சு போச்சு. தேர்ட் பால் ஓவரில் ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து, அதை எடுத்தார் பேட்ஸ்மேன் சிவா. தாண்டவமே அப்படிங்கிற மாதிரி ஒரே கால் நின்ட்டாருங்க. ஸோ போன பாலில் கிடைக்க வேண்டிய அந்த விக்கெட் இப்போ கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி வெல் ஜட்ஜ் கேட்ச். அங்கே சிவா அங்கே குவிக்காக போன 2 விக்கெட்டு சக்தி அவர் உள்ள கொண்டாந்துருக்கு. அடுத்த பந்து ஐயோ ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டாருங்க. போட்ட வேகத்தின் காரணமாக லைட்டாக ஒர்க் பண்ண பார்த்தாரு. பாடியோட மூமெண்ட்டே முன்னாடி போயிடுச்சு. லாஸ்ட் ஓவர் ஸ்லோவர் 1. சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரொம்ப அவர்கிட்ட நான் பார்த்தது கிடையாது. 6 ஓட்டம். மேட்சை மாற்றக்கூடிய 6 பார்ப்போம். 2 விக்கெட்டுகளை மறந்தாடி இருக்காருன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் பேஸை எதிர்த்து நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ பேஸ் போட்டால் இங்கே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகப்பந்துக்கு அப்புறம் ஒரு ஸ்லோவர் ஒன்று போட்டு பார்த்தாரு. அது டாஸாக மாட்டிக்கிச்சு. ஷார்ட் பவுண்டி சைட்ஸ் வேறு பிகைன் ஸ்கொயர் ஃபைன் லெக் பக்கம். அந்த பவுண்டி டார்கெட் பண்ணி அடிச்சிட்டார் பேட்ஸ்மேன். சிப் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பேட்ஸ்மேன் சிப் பண்ணியிருக்காரு இந்த முறை. சரியான கேட்சு. இங்கே சிவாவும் விழுந்து பார்த்தாங்க. ஸோ கவி கைக்கு பேருக்கு அந்த கேட்சு டாமினன் சைடு சூப்பராக எடுத்து கொடுத்தாருங்க. வேகத்தையே போட்டிருக்கலாமே, எதுக்கு அந்த ஸ்லோவர் 1 அப்படின்னு கண்டிப்பாக கேட்குறாங்க. 3rd விக்கெட் பேருக்கு ஒரு 6 மட்டும் விட்டு கொடுத்துருக்காரு சோஃபார். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க திருவானைக்கோவில். செகண்ட் நியூ பவுலர் கவி வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்தி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்திருப்பா. ஸ்ட்ரைக்கே வந்திருக்காரு. முதல் பால் ரொம்ப சாஃப்டாக வர விட்டு மிடில் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். ஃபாஸ்டான ஃபீல்டிங், ஃபாஸ்டான த்ரோ வேறு வந்துச்சு. ஒரே ஓட்டம் மட்டுமே. இப்போ ரூபன் ஆன் ஸ்ட்ரைக், நியூ பேட்ஸ்மேன். ஸோ போன மேட்ச் ரொம்ப மெச்சூரிட்டி ஆடி கொடுத்தாரு. 1 பால் மேலே தூக்கலையே, மேக்ஸிமம் ஓட்டியே தேவைப்பட்டாருன்னு ஓடி எடுத்தாங்க. சேஸ் பண்ணி முடித்தாங்க அந்த மேட்சை. ஸ்லோவர் 1 பேட்டை விட்டு பார்த்தாரு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்சாக மாதிரி இருக்குது. ஒரு டெஸ்டிங் பால் கண்டிப்பாக. அது ஷார்ட் பவுண்டரி சைடுன்னு விட்டு பார்த்தாங்க. ஆக்சுவலாக எப்போதும் வைக்கக்கூடிய பிச்சை விட இந்த தடவை இங்கே இருக்கும் அந்த பிச்சு இங்கே தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்த டார்கெட் பண்ணது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பிச்சிலப்பா ஸ்லோவராக தூக்கி போட்டு ஏமாற்றிட்டாரு. ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். கவி இங்கே ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சரத். 4 விக்கெட் விட்டுருக்காங்க திருவானைக்கோவில் இது வரைக்கும். வேகம் போட்டிருக்காங்க. தடுக்க வாய்ப்பெல்லாம் போச்சு. நல்லா தூக்கி போட்டாங்க. இவர் கண்டிப்பாக பேட்டை தூக்க போகிறது கிடையாது. ஓட்டி விட்டார். ஃபாஸ்ட்டாக வராங்க பார்த்தி. விராட் பார்த்தியை விட வேகமாக வந்தாரான்னு பார்த்தா நாட் அவுட் கால் அம்பையர்ட்டேருந்து. மீண்டும் வேகம். தேர்ட் மேனை உள்ளே வச்சு போட்டாங்க. ஒரே ஓட்டம் மட்டுமே. 1 more remaining. ஸ்லோவர் 1. வேகம் போட்டார். செம்ம வேகம் போட்டார். வாட்ச் பண்ணி ப்ளே பண்ணலான்ட்டு ஆஃப் ஸ்டம் பறந்து போய் விழுந்திருக்கும். வெல் வாட்ச் அண்ட் வெல் பிளேட், வெல் போல்டு. கவி வேற. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 14. 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் திருவானைக்கோவில். அடுத்த நியூ பவுலர் சிவா வந்திருக்காங்க. முதல் பால் வைடு, முதல் பால் ரீப்பு. சவுத்தில் பட்டுருச்சு. கிராண்டட் 2 அங்கே. புல் ஷாட், ஒரு கண்ட்ரோல்டு புல்லை பார்க்க முடியுது. கால் வச்சு போட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1 மட்டுமே. குட் ஷாட். ஃப்ரண்ட்டில் வந்தாலும் பார்த்து 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 பிரிட்டோ. குவிக்காக ரியாக்ட் பண்ணாங்க கவியும். ஓடி எடுக்கப்பட்ட 2. 3 more remaining. அந்த 4வது வந்து ஒரு ஸ்லோவர் 1. பட் பேட்ஸ்மேன் இஸ் கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் இட் த்ரூ கவர்ஸ். சாமா த்ரோங்க. செகண்ட் டைம் அந்த ஃபீல்டர்ட்டு ஒரு நல்ல த்ரோ வந்திருக்கு. டாஸ் பால்
சரியாக டைம் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஓடி எடுக்கப்பட்ட ஒன்றா இருக்கும். குயிக்காக ஓடி இருக்காங்க. 1 more remaining இந்த ஓவரில். ஸ்லோவர் 1 செகண்ட் டைம் ஒரு ஸ்லோவர் 1 போட்டிருக்காரு. இந்த தடவை ஃபுல்லராக போட்டார். இப்போ ஓடுறாங்க. ஆஹா எஸ் ரன்ஸ் தான். ஒரு ரன் ஓடி எடுக்கப்பட்ட 1 ஓவர் முடியுது. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 23 ஆடி இருக்காங்க. அதே 4 விக்கெட் விட்டு திருவானைக்கோவில். அடுத்த நியூ பாலர் பிரிட்டோ. முதல் பால் வித்திருந்துச்சு. விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. பேட்ஸ்மேன் ரூம் குத்தாட பார்த்தாங்க. டாட் போன பால் வைடு ரீபால். பால் இந்த செகண்ட் பால் அடிச்சும் பார்த்தாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1 குவிக்காக வந்திருக்காங்க. தேர்ட் பால் வர விட்டானார் ஸ்கொயரில். சரியான ஷாட்டு. போடப்பட்ட ஃபுல்லர் பால். அந்த போடப்பட்ட பேஸ் அப்படியே யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். எலிவேஷன் கிடைக்கலாட்டியுமே கிரவுண்டடாக செமையாக போச்சு பந்து. வெல் பிளேட் இந்த கேப். ஒரு ஸ்மார்ட்டான மூவ்னு சொல்லலாம். ஓடி எடுக்கப்பட்ட 2 கிடையாது, அது கிராண்டட்ல 2 வந்திருக்கு. போன பால் ஒரு எக்ஸ்ட்ரா ரீபால். ஒன் மோர் ரிமைனிங் முதல் இன்னிங்ஸில். அந்த பால் பிக் பண்ணி எடுத்தாருன்னு சொல்லலாம். அப்பா தாண்டி போயிடுச்சுங்க. தலையை தாண்டி போயிடுச்சுங்க. ஒரு அடி அடிச்சிட சொன்னாங்க. அந்த அடியை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். சரியான சவுண்டு பேட்டில். 6 அடிச்சு முடிச்சிருக்காங்க முதல் இன்னிங்ஸை. டார்கெட் 38 ரன் ஈபுத்தூருக்கு. ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் கண்டிப்பாக வந்திருக்காங்க. திருவானைக்கோவில் ஃபர்ஸ்ட் ஓவரில் 8 ரன் கன்சீட் பண்ணிட்டு 3 விக்கெட் விட்டுருந்தாங்க. அங்கேருந்து புல் பேக் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து பெரிய விஷயம்னு சொல்லுவேன். இந்த கிரவுண்டில் வரக்கூடிய ஒரு நல்ல டார்கெட் வந்துருச்சு. ரன்சஸ்க்காக தீபன் ஸ்ட்ரைக்கில். அதே மாதிரி முதல் இன்னிங்ஸில் அடிக்கப்பட்ட கடைசி 6 அவர் கார்த்தி பிடிச்ச கடைசி பந்து ஒரு அடி அடிச்சார் பாருங்க. அது ஆக்சுவலாக இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய ரீஜன். அந்த ரீஜன் தான். அங்கே ஆள் போட்டு வச்சும் அவரையும் தாண்டி அடிச்சிருக்காரு அந்த 6. ஓப்பனிங் பவுலர் சக்தி வந்துட்டாங்க. ரைட்டாக மறந்து விக்கெட். முதல் பால் சேஸில் செம்ம வேகம். வேகத்துக்கே வேகம் போட்டு காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். செகண்ட் பால் சேஞ்ச் ஆஃப் பேஸ் வர விட்டானாரு. ஓடி எடுக்கப்பட்ட 1. இப்போ டிவிகே ஸ்ட்ரைக்கில் விஜய் கபூர். பெரிய ஷாட்டுக்கு இடம் கொடுக்கல. லெக் கட்டர் நல்லா உடச்சி திருப்பி எடுத்தார். வேகம் கொடுக்காம போடப்பட்ட அந்த பந்து பாடியில் பட்டிருக்கு. லென்த்தில் போட்டார். அவர் அவ்வளோ பெரிய டாலான பவுலர் கிடையாது. ஸோ அதனால் நிறைய ஸ்கிட் ஆகி போக வச்சிருக்காரு. ஓ ஒரு ஜஃபா பால். ஒரு பவுன்சர். ரொம்ப ஷார்ட்டாக போடலாம் பார்க்கல. குத்தி ஏற்றினார் கரெக்டாக பேக் ஆஃப் லென்த்தில். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2 ரன் ஓவர். விக்கெட்டோட நம்ம ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க ஈப்புதூர். செகண்ட் நியூ பாலர் ரூபன். 18ல் 36. ஒன் பால் 1 பவுன்ஸ் வைடு. நல்லா உள்ளே போட்டிருக்காங்க. குவிக்காக போடப்பட்ட பந்து. நெக்ஸ்ட் ஒன் சம்மலோவாக வந்திருக்கு. டூஜிக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 1 மட்டுமே. செம்ம பந்து பவுன்ஸோட வந்துச்சு. நல்ல ஃபுல்லராக போட்டார். பேட்ஸ்மேன் ஒரு ரீச்சில் தான் இருந்துச்சு பந்து. பட் போட்ட பேஸ், அந்த எக்ஸ்ட்ரா பேஸ், அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இங்கே ஏமாத்திருச்சு பேட்ஸ்மேனை. ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து. ஹைட் ஓவர் சுற்றிருச்சு பந்து. பார்த்தாலே தெரியுது. நல்ல டேக் வீரமணி. அங்கே எதிர் வெயிலில் அந்த கேட்சை பிடிச்சிருக்காங்க. லெஃப்ட்டுக்கு டாமினன்ட் சைட் வந்து இந்த கேட்ச் எடுத்து முதல் விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த். ஒரு முக்கிய பந்து டீப் பேக் ஸ்கொயரில் ஆள் போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ளிக் ஆடுவார்னு சொல்லிட்டு நேரில் அடிச்சிருக்காரு. ஃப்ளாட்டாக அடிக்கப்பட்ட பந்து. 6 ஓட்டம் அங்கே. கேப்டன் அரவிந்த் வந்தோடனே முதல் பால் தான் பிடிச்ச முதல் பால் 6 அடிச்சு காட்டியிருக்காரு. 12க்கு 28 தேவை. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10 ஆடி இருக்காங்க ஈப்புதூர். ஒரு விக்கெட் விட்டு. அடுத்த நியூ பாலர் ராகுல். முதல் பால் நேராக உள்ளே போட்டிருக்காங்க. ஃபுல்லராக போடப்பட்ட பந்து. ஸ்டிக்கு மேலே போடப்பட்ட பந்து. செம பேஸோட வர போய் லாஃப்ட்டுக்கு இடம் இல்லாமல் போச்சு. செகண்ட் பால் நின்று எடுத்தார். க்ளோஸ் டு ஹேண்ட்ஸ். அங்கே ஓடி எடுக்கப்பட்ட 1. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஈப்புத்தூர் மேட்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா ஃபயர் பவர் அந்த எண்ட்லேருந்து வரணும். கோலி கிட்டேருந்து அடிக்கணும். கோலி அடிக்கணும். இப்போ தேர்ட் பால் ஓவரில் அரவிந்த் ஆன் ஸ்ட்ரைக். 6 அடித்த பேட்ஸ்மேன் பேட்டை விட்டு பார்த்துருக்காரு. ரொம்ப நேரம் மேலே இருக்குது. சூப்பரான கேட்சுங்க. முக்கியமான டைமில் முக்கியமான விக்கெட் எடுக்க எந்த இடத்துல ஒரு 6 பதிவு பண்ணாரோ கார்த்தி, அதே இடத்துல அவரே கேட்ச் எடுத்திருக்காரு. இப்போ விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி பேட்ஸ்மேன் சிவா ஸ்ட்ரைக்கில். வேகத்தோட போட்டாங்க. பட் ஃபுல்லராக போட்டாங்க. குத்தி பேருக்கு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. சரத்து வந்துட்டாருங்க. நேரில் வேக்கன்ட்டு போயிடுச்சுன்னு நினச்சேன். 4 ஓட்டம் நினச்ச இடத்துல 3 சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு.
போன பால் வைடு. இந்த ரீபால் சரியா பட்ட மாத்திரல வளைஞ்சு போது பந்து. கண்டிப்பாக கேட்சுக்கான வாய்ப்பு. தட்டி பிடிச்சிட்டாங்க. ரிலே கேட்ச் எனக்கு தெரிஞ்சு என்னன்னு பார்ப்போம். வீரமணி விக்கெட்டுன்னு தான் காட்டிட்டு வராரு. சதீஷ் டேக்ல கேட்சுக்கான வாய்ப்பு இருந்துச்சோன்னு தோணுது. விட்டுட்டாங்க. இதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஸோ முக்கியமான ஹிட்டரோட விக்கெட்டை வேறு எடுத்துட்டாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13 ஆடி இருக்காங்க ஈப்புதூர். ஸோ லாஸ்ட் ஓவர் மேட்ச் 6க்கு 25 தேவை. ஸோ லாஸ்ட் ஓவர் போட சுந்தர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சிவா லெஃப்டி பேட்ஸ்மேன். ஸோ இந்த பாஸ் நம்ம சேனல்லே பார்த்துருக்கோம். இந்த பேட்ஸ்மேனால் முடிச்சு கொடுக்க முடியும். 6க்கு 25 முதல் பால். விஜய் பேட்டிங் பிடிச்சப்ப அவருக்கு லெக் சைடில் விண்டு இருந்துச்சு. இப்போ லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு லெக் சைடுக்கு விண்டு போயிட்டுருக்கு. கன்சிக்யூட்டிவாக 2 வைடு. முதல் பால் புல் ஷாட். ஒரு பாலுக்கு 4 ரன் வந்திருக்குன்னு சொல்லலாம். 5க்கு 21 தேவை. வேகம் கொடுக்காம போட்டாங்க. குவிக்காக வந்தார். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். இங்கே விக்கெட்டை விடுறாங்க. ஐயோ லெஃப்டி விக்கெட் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மேட்ச்சில் நம்ம எடுத்தப்ப அவர் ஆடி முடிச்சு கொடுத்தாரு. அவரோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க 2வது பந்தில். நியூ பேட்ஸ்மேன் கவி ஸ்டேக்கில் கட்டாசி 4 பந்து. க்ளோஸாக வந்துச்சு. அந்த லாஃப்ட்டுக்கு இடம் கொடுக்காம ஸ்கிட்டாக போயிருக்கு பந்து. பவுண்டரி விட்டு தரல. ஓடி எடுக்கப்பட்ட 1 மட்டுமே. கட்டாசி 2 பந்து. பிடிக்க முடியல. விண்டு வேற இருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 1 மட்டுமே. அந்த லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ த மேட்ச் ஒன் பை திருவானைக்கோவில் குவார்டருக்கு என்டர் ஆகுறாங்க.